எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ண போகிறோம் அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம 2A காலையில் ஒரு கிளாஸ் அப்படின்றது பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours அப்படின்ட்டு அந்த கிளாஸ் போச்சுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு பிக்சர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கோர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம எப்படி படிக்கணும், அதுதான் முக்கியம். எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றது 2A ஓகே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். நம்ம ஏற்கனவே பிலிமினரியில் படித்தது தான். 2க்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ அது ரொம்ப முக்கியமானது. 2 வந்து மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு. அதுல ஸோ 2ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், ஸோ 2ல இருக்கிறது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு, தமிழ் சொசைட்டி யூனிட் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு, சரிங்களா. அது இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பியூரா ஃபுல்லுமே டெக்னாலஜி தான் நிறைய கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் பார்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி. நான் ஏன் இந்த 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம எந்த பகுதியை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியிலேருந்து 60 மார்க் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான பாட்டு, நம்மளால நிறைய ஸ்கோரு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதனால பாலிட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கணுங்க. ஸோ பாலிட்டி நம்ம வந்து டெஸ்ட் எத்தனையா வச்சிருக்கோம் அப்படின்னா 4 டெஸ்டா வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 150 மார்க்குக்கு இருக்கும், அடுத்த டெஸ்ட் 250 மார்க்கு, அதுக்கு அடுத்து இருக்கிறது 300 மார்க் இருக்கும், சரிங்களா. ஸோ இதை எல்லாத்தையும் பாசிபிள் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதுறது ஒரு பெரிய ப்ராசஸ். நிறைய பேர் நம்ம போன குரூப் 2A எழுதுனது, குரூப் 2A எழுதுனதுதான் அதுல பண்ணக்கூடிய தப்பை சிலதை சரி பண்ணோம் அப்படின்னாவே இந்த டைம் நமக்கு சர்வீஸ் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருங்க. ஓகே, ஸோ பாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 60 மார்க் அதில் கேட்குறாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ அதோடவே அதிகமாக சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ல இருக்கு அப்படின்னாலுமே கூட அதுல அதிகமா மார்க் போட மாட்டாங்க. குரூப் 1லயே பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல மார்க் எப்பயும் கம்மியா தான் போடுவாங்க. INM அப்படி கிடையாது, மார்க் நிறைய போடுவாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது. தேர்டு தான் நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜியாகிரபி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சரிங்களா. ஜியாகிரபி நமக்கு இந்தியன் ஜியாகிரபி அப்படின்னு கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 கொஸ்டின் நம்ம பிலிமினரியில படிச்சதை வச்சு எழுதிடலாம். மீதி இருக்கிற 2 கொஸ்டினுக்கு தான் நம்ம ஓரளவு ரெடி பண்ற மாதிரி இருக்கும், கண்டென்ட் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் தமிழ் சொசைட்டி வந்து தமிழ் லிட்ரேச்சரா கேட்டாங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியா போடுவாங்க. தமிழையா திருத்தினாங்க அப்படின்னா மார்க் எப்பயுமே கம்மியா போடுவாங்க. அதை தவிர மற்ற ஹிஸ்டரி பார்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதியா இருக்கும், சரிங்களா. எக்கனாமி அதே மாதிரிதான், மார்க் எப்பயுமே கம்மியா தான் போடுவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு ஃபுல்லுத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்கே வரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இது என்னோட பொறுத்து, உங்களுடைய இண்டிவிஜுவல் பொறுத்து நீங்க வச்சுக்கோங்க. ஒரு 3 சப்ஜெக்ட்ல நல்ல தரவாயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாதி வேலை கிடைச்சதுக்கான உத்தரவாதம் அப்படின்றது வந்துடும். இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்குக்கு அதிகபட்ச மார்க் எவ்வளவு எடுப்பாங்க அப்படின்னா ஒரு 175. அது எடுக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா 300 மார்க்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போன டைமோட நிறைய இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து 31 கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க, இல்லைங்களா. அதாவது 6 × 15, 10 × 12, 15 × 6. ஸோ இப்படிதான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். இந்த டைம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி இருக்கும். 18 × 5 மார்க்கு, 12 × 10 மார்க்கு, 6 × 15. இது மட்டும் அப்படியே சேமா இருக்கும். இது ரெண்டும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எதை வச்சு நம்ம மாறும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 40 மார்க்கு, 30 மார்க்கு, 50, 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க 15 மார்க்கா 12 மார்க்கா இதை எடுத்துக்க முடியாது. ஒரு செக்ஷனும் தனியா கேட்க போறாங்க. இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா அது தனி செக்ஷனா கேட்பாங்க. ஸோ அதுல இப்ப 5 மார்க்கு 5 மார்க் கொடுத்துட்டு 4 எழுதுங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ஸோ அது மாதிரி கேட்கலாம். இந்தியன் பாலிட்டிக்ல அது மாதிரி கேட்பாங்க. 4 5 மார்க் கேட்பாங்க. அது 4 5 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 20 அப்படின்றது வந்துடும், சரிங்களா. அப்புறம் ஒரு 15 மார்க்கு, இது 35. 2 15 மார்க் கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு 15 மார்க் கேட்டு ஒரு 10 மார்க் அப்படின்றத கேட்கலாம். ஸோ இது மாதிரி பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பாருங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து இதுதான் வருது, 5 15 5 10 15 தான் வருது.
இது எப்படி வேணாலும் மாறலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். நமக்கு டைம் தான் இதுல வந்து இருக்கிறதுலே ரொம்ப குரூஷியலா இருக்கும். டைம் பத்தவே பத்தாது. இங்கிலீஷ் மீடியம் எழுதுறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தமிழ் மீடியம் எழுதுறவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். குறைஞ்சது ஒரு 25 டெஸ்டாவது போகணும். நம்மளோட இதுல வந்து 25 டெஸ்ட் அப்படின்றது மினிமம் அப்படின்றது கவர் பண்ண போறோம். ஏன்னா இப்ப வாரங்கள் கம்மியா தான் இருக்கு. பிப்ரவரி கடைசி வாரத்துல இந்த எக்ஸாம் நடப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 150 நாள் தான் நடுவுல இருக்கு. 150 நாள் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதும். இந்த 2க்கு மட்டும் படிச்சோம். ஆனா நம்ம 2A சேர்த்து படிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க. என்னன்னா 3700 வார்த்தை இல்லைன்னா 4000 வார்த்தை இந்த அளவுக்கு நம்ம எழுதணும். 3700 to 4000 வேர்ட்ஸ் நம்ம எழுதினா மட்டும்தான் இந்த பேப்பரை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீஷன் தான் இப்போ இருக்கிறதுலையே ஒரு பெரிய கஷ்டமான ஃபேக்டரா இருக்கும். நீங்க லாஸ்ட் டைம் ஃபுல்லா எழுதிருப்பீங்க, அப்போ வேர்டிங் வந்து 3600 வார்த்தை தான் இருக்கும். ஆனா இந்த டைம் அதோடவே நிறைய இருக்கு. அப்படின்றக்கப்ப உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றது தான் பெரிய சிரமமா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பார்ட். அடுத்து நம்ம சிலபஸ் பாக்குறப்ப ஸோ சிலபஸை நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு. சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிலிமினரிக்கு நம்ம படிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும். இது எல்லாமே நம்ம பிலிமினரிக்கு படிச்சதுதான். இதுல எதுவுமே புதுசா நம்ம படிக்கிறது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அப் டு எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நம்ம படிச்சது தான். பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா இதை நம்ம ஏற்கனவே யூனிட் 9ல படிச்சிருப்போம். ரீஜனல் அண்ட் நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இப்போ வந்து கலைஞர் ஆட்சி காலத்துல சமூக நீதிக்காக என்ன பண்ணாங்க, கொஸ்டின் இது மாதிரி வரலாம். சரிங்களா? அதே மாதிரி காமராஜர் பீரியட்ல நம்மளுடைய நல்வாழ்வு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கல்வி மற்றும் சுகாதாரத்துக்காக என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா இதுல பாருங்க எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரியல், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அக்ரிகல்ச்சர், உமன் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம 2Aலயே படிக்கிறது தான். ஆனா இங்கேயும் இதை நம்ம கவர் பண்ணணும், நல்லா கவர் பண்ணணும். அங்க வந்து நம்மளுக்கு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ்நாடுல இந்த பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுடைய நலனுக்காக நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்றது, இ கவர்னன்ஸ் இதெல்லாமே இருக்கு பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாமே இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதெல்லாம் என்ன பண்றாங்க, இது மோஸ்ட்லி வந்து கீழே இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் சக்சசிவ் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் 1947. அப்ப 47க்கு அப்புறமா இருக்கிறது படிச்சாவே போதும். ராஜாஜி பீரியட்ல என்ன பண்ணாங்க, 52 to 54, 54 to 63. காமராஜர் பீரியட்ல என்ன பண்ணாங்க, பக்தவச்சலம் பீரியட்ல என்ன பண்ணாங்க, அறிஞர் அண்ணா பீரியட்ல என்ன பண்ணாங்க, கலைஞர் பீரியட்ல என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் பீரியட்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னா நம்ம ஒரு பல்கலைக்கழகமும் சொல்லணும். இப்ப வந்து நம்மளோட அண்ணா பல்கலைக்கழகம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, சட்ட பல்கலைக்கழகம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, வெட்னரி யூனிவர்சிட்டி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, அக்ரி யூனிவர்சிட்டி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, அதெல்லாம் வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னாவே ஓரளவு அது ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சிலபஸ் அப்படியே கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிடுறோம். கொஸ்டின்னா சின்ன கொஸ்டின், மீடியமான கொஸ்டின், பெரிய கொஸ்டின் அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு பாருங்க நீங்க. ஓகே, ஸோ இனிஷியலா நம்ம எழுத ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய பீரியட் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 month நம்ம ஒரு ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். அதாவது நம்ம இது வரைக்கும் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம நோட்ஸ் எடுத்திருப்போம். சரிங்களா? அந்த நோட்ஸும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்போம். லெஃப்ட், ரைட்டு, மேலே, கீழே அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நோட்ஸ் எடுப்போம். நம்ம படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸ் நம்ம எக்ஸாம்ல எப்படி இந்த ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்ப நம்ம நோட்ஸ் எடுத்து பழகணும். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். மெயின்ஸ்க்கு நம்ம பிலிமினரில படிச்சக்கூடிய எல்லா ஃபேக்டையும் தொகுத்து ஒன்னா தரணும். கொஸ்டின்ஸ் நம்ம பாக்குறப்ப தெரியும். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா salient features of Indian Constitution.
இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். சிலபஸ்ல முதல்ல இருக்கக்கூடிய டாபிக் இது, சரிங்களா? சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை, த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, யூனியன் மற்றும் இந்திய பகுதிகள் பற்றி எழுதுக. குடியுரிமை. ஸோ இந்த 4 டாபிக், இந்த 5 டாபிக்கை சில கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னென்ன கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பாருங்க. ரைட் எஸ்ஏ ஆன் ரோல் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இன் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் அரசியல் நிர்ணய சபையின் பங்கு பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. உங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்ப ஆரம்பிச்சாங்க, அதனுடைய ஐடியா யார் தந்தாங்க, அதுல எத்தனை கமிட்டிஸ் இருந்தது, மேஜர் கமிட்டி என்ன, மைனர் கமிட்டி என்ன, டிராஃப்டிங் கமிட்டி என்ன, அந்த விவரம் எல்லாமே தெரியும். எப்ப எதை அடாப்ட் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லா ஃபேக்டும் நீங்க பிலிமினரிக்கு படிச்சது தான். அதை ஒருங்கிணைச்சு குவிச்சு ஒரே இடத்துல நம்ம எழுத போறோம். அது ஒரு பெஸ்ட் ஆன்சரா மாறும். நான் ஹேண்ட் ரிட்டனா எழுதின நோட்ஸையும் நான் அதில் காமிக்கிறேங்க. இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இப்போ இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, தமிழ் மீடியமும் இருக்குங்க, சரிங்களா? நீங்க மெயில் அனுப்புங்க, இல்லை நான் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் நம்ம, இல்லை மெயில அனுப்புறோம். ஓகே. ஸோ இந்த இதை வந்து நம்ம பிலிமினரில படிச்சதை ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், சிலபஸ்ல இருக்கக்கூடியதை. இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுத போறோம், ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். டிஸ்கஸ் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ பிலிமினரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஃபேக்ட் படிச்சிருப்பீங்க, ஃபேக்ட்டுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். 2Aவும் அப்படிதான் இருக்க போகுது நமக்கு. ஆனா இதுல அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எலிமினேஷன் மீன்ஸ் இதுல சாய்ஸ் மட்டும்தான் நம்ம விட முடியும். 5 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 கொஸ்டின் நம்மளால எழுதணும், ஒரு கொஸ்டின் தான் விட முடியும். அதை மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். மற்றபடி 4 கேள்விக்கும் நீங்க பதில் மகப் பண்ணதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து எழுத போறோம். ஸோ முக்கிய அம்சங்கள் அப்படின்னா நீங்க எல்லாமே சொல்லுவீங்க, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் அப்படின்ட்டு. இது வந்து ஃபெடரல் ஃபியூச்சரும் இருக்கு, யூனிட்ரி ஃபியூச்சரும் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கு, டிபிஎஸ்பி இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது இருக்கு, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இது மாதிரி நிறைய நம்ம சொல்லுவோம். ஆனா அதை தொகுத்து ஒன்னா எழுதணும். நம்ம எழுதக்கூடியதுல எல்லாமே ஃபேக்டா இருக்கணும். நம்ம எதுவுமே வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஃபேக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, குறைஞ்சது ஒரு 15-20 ஃபேக்டாவது இருக்கணும். இப்ப திருத்தக்கூடிய முறைகள் நிறைய மாறுது. நம்ம தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணி மார்க் குறைக்கிறாங்க, சரிங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா எதுவும் தப்பு இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய ஃபேக்சுவல் எரர்ஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியா எடுத்துடலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். இந்த மீன் டைம் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவாவது திருத்தமா இருக்கணும். கண்டென்ட் 3வதா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம டாப்பர் பேப்பர் அப்புறம் சர்வீஸ் வாங்கின பேப்பர்லாம் நம்ம வாங்கி பாக்குறப்ப இதுதான் நமக்கு தெரியுது. இப்ப டாப்பர் பேப்பர் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுடைய பேப்பர்லாம் இப்ப வந்துருச்சு. அதெல்லாம் பாக்குறப்ப இது கம்மியா எழுதியிருக்காங்க, இன்னும் கூட நல்லா எழுதிருக்கலாமே. அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கண்டென்ட் வந்து இன்னும் கூட நல்லா எழுதிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த சமயத்துல நீங்க எழுதணும். நீங்க 10 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போய் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் டைரக்டா தெரியாது. இப்ப நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சர் எழுத சொல்றோம். அங்க அவங்களுக்கு அப்படி கிடையாது, எப்பயோ படிச்சதை ஞாபகப்படுத்தி எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து டஃபா ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. ரைட் அன் எஸ்ஏ பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிரியாம்பிள் பத்தி எல்லாமே தெரியும். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நேரு கொண்டு வந்ததுல இருந்து தான் வந்துச்சு. 3வது கூட்டத்தில் தான் அவர் சொல்லியிருப்பாரு, சரிங்களா? அதுல என்னென்ன இருக்கும், அதனுடைய தன்மை என்ன, அதுல இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், எப்ப அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, அதை அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, அது ரிலேட்டடான கேசஸ் வந்து என்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. அதுல 3 வார்த்தைகளை எப்ப ஆட் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நம்ம எழுதினாவே போதும். ஓகே. இந்திய குடியுரிமை பெறுவதற்கும் இழப்பதற்குமான வழிகளை விளக்குவோம். இந்திய குடியுரிமை நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் அப்படின்றது ஆர்டிகல் 5 to 11 சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ 5 to 11 தான் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதை 9 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம இப்ப லேட்டஸ்டா 2019 பண்ணியிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, இந்தியால இருந்து பாகிஸ்தான் போனவங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, அவங்களுடைய குடியுரிமை எப்படி இருக்கு, குடியுரிமை பெறுவதற்கா மற்றும் இழப்பதற்குமான வழிமுறைகள் அப்படின்ட்டு 1955 நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம டீட்டெயிலா எழுதுங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும்.
ஒரு சிலது வந்து இன்டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய ஆதாரங்கள் மற்றும் தாக்கங்கள் யாவை, இந்திய ஜனநாயகத்தில் உள்ள பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை இது எவ்வாறு பிரதிபலிக்கிறது, வாட் ஆர் த மெயின் சோர்சஸ் அண்ட் இன்ஃபுளுசஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஹவு டஸ் இட் ரிஃப்ளெக்ட் த டைவர்சிட்டி அண்ட் யூனிட்டி இன் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கொஸ்டின். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய யூனிட்ரி ஃபியூச்சர் என்ன, ஃபெடரல் ஃபியூச்சர் என்ன, ஃபெடரல் ஃபியூச்சர் நம்ம எங்கிருந்து எடுத்தோம், யூனிட்ரி ஃபியூச்சர் நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்றத நம்ம எழுதணும். எழுதிட்டு எது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்மளோட யூனிட்ரி ஃபியூச்சர் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதே மாதிரி டைவர்சிஃபையா நம்ம இருக்கிறது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. டைவர்சிட்டி அப்படின்றது இப்ப மொழிகள் நமக்கு 22 மொழிகள் இருக்கு, ஷெட்யூல் 8ல சொல்லியிருக்காங்க, நிறைய மொழிகள் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி நமக்கு ரிலிஜியஸ் ரைட் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 28, 29, 30 நமக்கு கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே யூனிட்டரி அப்படின்னு பாக்குறப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இருக்கு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றதா இருக்கு, அதே மாதிரி சிங்கிள் ஜுடிஷியல் அப்படின்றதா இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணணும். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் புரியணும், நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ல அதை அடிப்படையை எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க போய் நம்ம எப்படி வேணாலும் மாத்தி எழுதிடலாம். இனிஷியலா கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதற்கான ஆன்சரையும் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் புக்கையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதுவோம். அது ஒவ்வொரு பீரியட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாலிட்டி ஒரு 4 டெஸ்ட் இருக்குதுன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் 2 தான் முக்கியமானது. அது 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம். இந்த 4ல இருந்து இல்லாம நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ல சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அந்த கொஸ்டினையும் நம்ம படிச்சுட்டு வரணும். சரிங்களா. சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியவும் நம்ம கொஸ்டினா எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து 10 மார்க்ஸ். இந்த 10 மார்க் 5 மார்க் 15 மார்க் தான் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு நம்மளுடைய அசம்ஷன்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்க எப்படி இருந்தாலும் மாடல் கொஸ்டின் பேப்பர் போறதுக்குள்ள இன்னும் 1 மாசம் 2 மாசம் ஆயிடும். அது வரைக்கும் தெரியாம நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதே தெரியாம இருந்துட்டு அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடுது. ஓகே, மாநிலங்கள் உருவாக்கம் இந்தியாவில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, how was the formation of state implemented in India, ஆர்டிகல் 1, 2, 3, 4 இதெல்லாம் சொல்லணும். எந்த அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய கன்கரன்ஸ் வேணுமா வேணாமா, இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணுவாங்களா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ணுவாங்களா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கன்கரன்ஸ் வித் ஸ்டேட்டோட பண்ணுவாங்களா, இது மாதிரியான விவரங்கள் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல வந்திருக்கும். அதற்கு முன்னாடி 3 கமிட்டி ரொம்ப முக்கியமான கமிட்டி. தார் கமிட்டி இந்திய அரசாங்கமே போட்டிருப்பாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஜேவிபி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதை போட்டிருப்பாங்க. இது பிலிமினரில கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபசல் அலி கமிட்டி, குன்சு, பானிக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்த கமிட்டி. அதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டா 7வது அரசியலமைப்பு திருத்தமா வருங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ல ஆன்சரா ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இப்ப 10 மார்க் அப்படின்னா 1.5 பேஜ் தான் இருக்குங்க. 1.5 பேஜ்ல நம்ம எந்த அளவுக்கு இதை ஆன்சர் பண்றோம் அதுதான் நம்மளுடைய திறமை. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு 2-3 டைம் ஃபுல்லா படிச்சு அதை நான் சொல்லி பார்ப்பேன் யார்ட்டையாவது. ஓகே, இதெல்லாம் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு அவங்க அதுல கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை எழுதி பார்ப்பேன். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினா எழுதி பார்ப்பேன். இப்ப இதுல வந்து 5 15 மார்க் இருக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரா எழுதி பார்த்து அப்புறம் 5த்தையும் ஒன்னா சேர்த்து எழுதி பார்ப்போம். அதுக்கப்புறம் 10 மார்க் 5 இருக்குங்களா, அதுலயும் அதே மாதிரி ஒன்னொன்னா எழுதி பார்த்துட்டு அப்புறம் ஒன்னா சேர்த்து எழுதி பார்க்கறது. 5 மார்க் 5 இருக்கு அப்படின்னா 5 மார்க் ஒன்னா ஒரே ஸ்டிச்ல படிச்சுட்டு திருப்பி எழுதி பார்க்கறது. இந்த எழுதி பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே டெஸ்டா எழுதி பார்த்துட்டு அப்புறம் இங்க வந்து டெஸ்ட் எழுதணும். அப்படி எழுதுனா சர்வீஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சிம்பிள். சரிங்களா. நம்ம எத்தனை டைம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதி பார்க்குறோமோ அத்தனை நல்ல போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 10 டைம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரேங்க் எடுக்கலாம், 5 டைம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா 10வது ரேங்க் எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரேஷியோ. கண்ணை மூடிட்டு நம்ம சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா நல்ல டாப் ரேங்க் 5, 10, 15, 20 அப்படின்லாம் வாங்கலாங்க. ரொம்ப இந்திய அரசியலமைப்பு திருத்த முறையினை ஆராய்க. ஸோ ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 10 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி எழுதணும் ஆன்சர் அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பின் திருத்த முறை அப்படின்னா நம்மளது வந்து சிலது வந்து ரிஜிடா இருக்கும், சில பகுதிகள் வந்து நெகிழ்வு தன்மையோட இருக்கும். ரிஜிடா இருக்கிறது வந்து என்னன்னா மாநில அரசுடைய பின்னேற்போட தான் நம்மள கான்ஸ்டியூஷனை திருத்த முடியும். அதுலயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும், 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். நம்மளுடைய அரசியலமைப்பு திருத்த முறை அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பிரசிடென்டோடைய முன் ஒப்புதல் அப்படின்றது தேவை.
பிரசிடென்ட் இதை திருப்பி அனுப்ப முடியாது. அதே மாதிரி சேம் டைம் ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் பண்ண முடியாது. சரிங்களா? எந்த வகையில் வேணாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லை தனிநபர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய யூனிட்ரி ஃபியூச்சரும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய கூட்டாட்சி தன்மையோடவும் சிலது இருக்கும். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 முக்கிய அம்சங்களை விவாதி. ரொம்ப முக்கியமானது. இப்ப இதனால பெரிய இஷ்யூஸ் இருக்கு. நம்மளுடைய அண்டை நாடுகளான முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அதே மாதிரி பாகிஸ்தான் நாடுகள்ல இருந்து மைனாரிட்டி பீப்புள், அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டியா இருப்பாங்க, நான் முஸ்லீமா இருப்பாங்க. சரிங்களா? அவங்க இந்தியாவுக்குள்ள வரப்ப இவங்களுக்கான உரிமையை நம்ம தரமா தரலையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏர்லியரா 12 இயர்ஸா இருந்தது, இப்ப 5 இயர்ஸா அதை மாத்திருக்காங்க. சில பேருக்கு இதை கொடுக்கல. ரோஹிங்கால இருக்கக்கூடிய இந்துக்கள், அதே மாதிரி ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய தமிழியன்ஸ், இவங்களுக்குலாம் இந்த உரிமை அப்படின்றது தரல. அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது குடியுரிமை சட்டத்துடைய முக்கிய அம்சங்கள். அது இப்ப ரீசெண்டா இருக்கிறதுனால அதெல்லாம் நிறைய கேட்கலாம். இந்திய யூனியன் என்பது பிரதான ஒற்றையாட்சி அம்சங்களை கொண்ட கூட்டாட்சி அரசை காட்டிலும் சில கூட்டாட்சி பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சி அரசாங்கம் விமர்சன ரீதியாக ஆராயுக. விமர்சன ரீதியாக அப்படின்னா பிளஸ் மைனஸ் சொல்லி கன்க்ளூஷன் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஒற்றையாட்சி தன்மை எது இருக்கு, கூட்டாட்சி தன்மையில இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றது சொல்லணும். ஒற்றையாட்சி தன்மையில ஒற்றை குடியுரிமை இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் சிஏஜி, இதெல்லாம் மத்திய அரசுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கு. ஆளுநருடைய நியமனம் மத்திய அரசால இங்க பண்ணப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை தேர்தல் ஆணையம் அப்படின்றது தான் இங்க இருக்கு. 2 தேர்தல் ஆணையம்லாம் எதுவுமே இல்லை. கூட்டாட்சி தன்மையில சிலது கூட்டாட்சி தன்மையிலையுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு திருத்துவதற்கு மாநில அரசுடைய ஒப்புதல் தேவை. அது மாதிரி சில அம்சங்கள் கூட்டாட்சி தன்மையோட இருக்கு. கூட்டாட்சி தன்மையோட தான் நமக்கு லிஸ்ட் பிரிச்சிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதே மாதிரி யூனியன் லிஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்திய அரசமைப்பு சட்டம் 1935 முக்கிய அம்சங்களை விவாதி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இது ஏற்கனவே 2019, 2015 எல்லாம் குரூப் 1 எக்ஸாம்லேயே கேட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரப்ப 1773 இருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். எதனால நம்ம அப்ளை பண்ணலாம். அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயும் இருக்கட்டும், இங்கேயும் இருக்கட்டும், ரெண்டுலயுமே ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கும். சில இடத்துல சில வாக்கியத்தை மட்டும் நம்ம கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்டை வச்சு 1935 ஆக்ட் தான் ரொம்ப முக்கியமான ஆக்டா இருக்கு. ஏன்னா அதுல இருந்து தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய 2/3 மொத்த மெஜாரிட்டியான அம்சங்கள் அங்கிருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? அதுலயும் லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல எமர்ஜென்சில நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ரத்தாகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷனே அங்கிருந்து தான் நிறைய எடுத்திருப்பாங்க. எமர்ஜென்சில அடிப்படை உரிமைகள் ரத்தாகிறத நம்ம ஜெர்மனில இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முறை, அதெல்லாம் அங்கிருந்து நம்ம எடுத்ததா இருக்கும். கான்ஸ்டியூஷன்ல இருந்து அந்த 1935 இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். 1935ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். மத்தியில இருக்கக்கூடிய அரசுல கூட்டாட்சி அரசாங்கம் பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட சேர்ந்து பிரிட்டிஷ் இந்தியாவும் சேர்ந்து ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மாநில சுய ஆட்சி அப்படின்றத கொண்டு வருவாங்க. ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அசம்பிளி கொண்டு வருவாங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் நிறைய இருக்கும். இதை வச்சு தேர்தல் வேற நடக்கும் 1937. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. பம்பாய் சிந்துல இருந்து பிரியும். அதே மாதிரி பர்மா இந்தியாவில இருந்து பிரியும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய சுதந்திர சட்டத்தின் முக்கிய அம்சங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதுவும் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இதை கொண்டு வந்திருப்பாரு. கேபினட் மிஷன் அடிப்படையாக வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் யூனியன், பாகிஸ்தான் யூனியன் அப்படின்னு 2 நாடாக இந்த இந்தியாவை பங்கிடுவாங்க. ராட்க்ளிஃப் மிஷன் அப்படின்றத போட்டு தேச எல்லையா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. முக்கியமான கவுன்சில்ஸ் எல்லாமே கலைக்கப்பட்டு இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்றது எப்ப இங்கிலாந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியல் அமைப்பு சபையின் மீதான விமர்சனங்கள் என்ன? லாயர்ஸ் மெஜாரிட்டியா இருந்தாங்க, இண்டூஸ் மெஜாரிட்டியா இருந்தாங்க, எலெக்டட் மெம்பர்ஸே கிடையாது. இதுல அன்கான்டியன் பிரின்சிபல்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இது மாதிரி சில இதெல்லாம் நம்ம எழுதலாம். டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சரை பாதிக்கப்பட்டு யூனிட்ரி ஃபீச்சர் நிறைய கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம எழுதலாம். முதல்ல அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1951 தமிழ்நாட்டுல இருந்து தான் கேஸ் போட்டு ரிசர்வேஷன் சிஸ்டத்தை மாத்தணும், வகுப்புவாதம் அப்படின்றது இருக்கக்கூடாது, ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போட்டாங்க. ஹைகோர்ட்ல போய் தோத்து, சுப்ரீம் கோர்ட்ல போய் தோத்தோம். அதுக்காக தான் முதல் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்க.
ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து நான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக சில சட்டங்கள் 31(7) கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 7வது அட்டவணை, இதுவும் ரொம்ப முக்கியமானது. 7வது அட்டவணையில தான் நம்மளுடைய டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு, செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது வேற. அதை வந்து எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த டிவிஷன் ஆஃப் பவர், நம்மளோட அதிகார பகிர்வு அப்படின்றது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல் அப்படின்னு இருக்கும். 246 சொல்லியிருப்பாங்க. 248 ரெசிடியூரி பவர் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ யூனியன் லிஸ்ட்ல ஃபாரின் அஃபேர்ஸ், நம்மளுடைய கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த், போலீஸ், ஸோ இது மாதிரி மேட்டர்ஸ்லாம் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ஸோ இது மாதிரியானதெல்லாம் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 8வது அட்டவணை நமக்கு 22 மொழிகள் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டை கொஸ்டின்ஸா மாத்தி நம்ம எடுத்திருக்கிறோம். இதற்கான மெட்டீரியலுங்க இது. மெட்டீரியல் டீட்டெயிலாவே கொடுத்துருப்போம். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற ஐடியா எப்போ வந்துச்சு, எவ்வளவு பேர் இதுல ஆரம்பத்துல இருந்தாங்க, எவ்வளவு மாறுச்சு, ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்ப முதல் கூட்டம் நடந்தது, அதனுடைய தலைவரா யார் இருந்தாங்க, ஹச்சி முகர்ஜி என்னவா இருந்தாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்னவா இருந்தாரு, துணைத் தலைவரா யார் இருந்தாங்க. சரிங்களா, ஸோ எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். முஸ்லீம் லீக் தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி அது கம்மியாச்சு, எவ்வளோ செஷன் எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை வருஷம், 2 years 11 months 18 days அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க, என்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய லாஸ்ட் செஷன், இதெல்லாம் பிலிமினரிக்கு தான் நம்ம படிச்சிருப்போம். மெயின்ஸ் படிக்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கங்க நம்மளுடைய மெயின்ஸ் ஸ்கிரிப்ட் ஃபுல்லுமே ஒன்லி ஃபேக்டா இருக்கணும். ஃபேக்ட் தான் நிறைய ஸ்கோர் எடுக்க முடியுங்க. ஃபேக்ட் இல்லாம நீங்க கதை எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் கூட போட மாட்டாங்க. அதை நம்ம கவனத்துல கொண்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை நேரு கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா, 13 டிசம்பர் 1946 கொண்டு வந்திருப்பாங்க. அதை எப்ப அடாப்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கமிட்டிஸ் வந்து முக்கியமானது. மேஜர் கமிட்டி என்ன, யூனியன் பவர் கமிட்டி ஜவஹர்லால் நேரு இருந்தார். யூனியன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி யார் இருந்தாங்க, டிராஃப்டிங் கமிட்டியில யார் இருந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மைனர் கமிட்டியில யார் யார் இருந்தாங்க, இதெல்லாமே முக்கியமானது. பாருங்க, டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே எழுதணும். இதுக்கு எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் எப்போ வந்துச்சு, கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, நம்ம இதை ஒரு 5 மார்க்காவும் கேட்டிருப்போம். அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, ஓகே. சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் நம்ம நிறைய சொல்லலாம். இதுல டீட்டெயிலா எடுத்து போட்டிருப்போம். இப்ப நீங்க லட்சுமிகாந்த் ஃபுல்லா படிச்சு இந்த நோட்ஸ் எடுத்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ஆஃப் டே ஆயிடும். ஏன்னா அவ்வளோ இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருப்போம். இதை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா கொடுத்துருப்போம். இப்போ என்ன ஆயிடும், உங்களுடைய டைம் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம இருக்கக்கூடிய 7 நாள்ல 3 நாளாவது நம்ம வந்து 2Aக்கும் படிக்கணும். ஏன்னா 2 வேலையை நம்ம உறுதி பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஏதோ ஒன்று மட்டும், இப்போ 160+ போட்டவங்க கூட நிறைய பேர் நான் வந்து குரூப் 2Aக்கு படிக்கிறேன் சார், 2க்கு படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு புத்தால்தனமான முடிவு கிடையாது. ஏன்னா ஒரு 500 போஸ்ட் டிசிடிஓ போஸ்ட் இருக்கு, நல்ல போஸ்ட் நிறைய இருக்கு, ஃபாரஸ்டர் போஸ்ட் இருக்கு. நீங்க 2ல இருந்து 2Aல இருந்து 2 போறதுக்கு 7-8 வருஷம் ஆகும். அந்த 8 வருஷம் நீங்க சேவ் பண்ணலாம் இந்த 6 மாசம் உழைச்சிங்க அப்படின்னா. ஓகேங்களா. சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஏன் லென்த்தா இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு காரணம், drawn from various sources, எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது, பிரிட்டிஷ்ல இருந்து எங்கெங்க பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா அப்படின்னு எடுத்திருப்போம். அதே மாதிரி சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றத எடுத்திருப்போம். பை கேமரலிசம் அப்படின்றத எடுத்திருப்போம். மேலவை கீழவை அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், உச்சமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரியன் எம்பிக்கு தான் இருக்கு. சரிங்களா. ஐரிஷ்ல இருந்து தான் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், இதுவும் ரொம்ப முக்கியம். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றத எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியால இருந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸ். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றத எடுத்திருப்போம். அதே மாதிரி ஜெர்மனில இருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 358, 359 இதை வச்சுதான் நம்ம வந்து ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற எல்லாத்தையும்
கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நம்ம சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அப்படின்ற வேர்டை சேர்த்தோம். சரிங்களா? பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றத எடுத்தோம். சுதந்திரமான சமத்துவமான சகோதரத்துவமான அப்படின்றத எடுத்திருப்போம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368. ஜப்பானீஸ்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. பாலிட்டி நீங்க படிக்கிறீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேர்ம். அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இதை ஃப்ரேம் பண்ணியிருப்போம் கொஸ்டினா. இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். பாலிட்டி நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நல்லது. ஸோ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்ப இந்த பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை கொண்ட நெகிழ்வுத்தன்மை அற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் யூனிட்ரி சிஸ்டம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சோவர்ஜனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்ரமசி. ஜுடிஷியல் சூப்ரமசி அப்படின்னா நீதித்துறையை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீதிமன்றம் அவமதிப்பு ஆகி போயிடும். அதே மாதிரி நீதிமன்றம் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதுதான் ஜுடிஷியல் சூப்ரமசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ ரைட்ஸ் இது மாதிரி போட்டு நம்ம டேபிள் காலமா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் அப்படின்றது சேவ் ஆகும். அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லியிருப்போம். ஸோ இவர் தான் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இதுல வந்து நம்ம சோசியலிஸ்டிக், காந்தியன், அப்புறம் லிபரல், இன்டெலெக்சுவல் அப்படின்ட்டு 3 கேட்டகரியா பிரிச்சிருப்போம். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம பிரிச்சிருப்போம். இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பின்னாடி பண்ணியிருப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒரிஜினலா டிட் நாட் ப்ரொவைட், 42nd அமெண்ட்மெண்ட் படி நமக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க அது. ஓகேங்களா? 86 அமெண்ட்மெண்ட் 2002 தான் நமக்கு 21 இயர்ஸ் சேர்த்திருப்பாங்க. இதே மாதிரி இதுல 11வது அப்படின்றது சேர்த்திருப்பாங்க. 11வது அடிப்படை கடமை செக்யூலர். நம்ம வந்து செக்யூலரான ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு இருக்கு. யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். சரிங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை 21 வயது முன்னாடி இருந்தது. 1989 61வது திருத்தத்தின்படி இது குறைக்கப்பட்டது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம இதுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணுமா அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸ்ல முக்கியமான விஷயத்த மட்டும் எழுதணும். குறைஞ்சது இந்த கொஸ்டினுக்கு 15 பாயிண்டாவது நம்ம எழுதணும். 15 பாயிண்ட் எழுதினாதான் 15 மார்க் அப்படின்றது நமக்கு போடுவாங்க. ஓகே. கிரிட்டிசிசம் என்ன அப்படின்றத எதிர்ப்போம். ஓகே. ப்ரியாம்பிள், முகப்புரை ரொம்ப முக்கியமானது. முகப்புரை அப்படியே எழுதணுமா அப்படின்னா அப்படி எழுதணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. முகப்புரையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை எடுத்து எழுதினாவே போதும் நமக்கு. அது இப்போ வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் யார் சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு பிலிமினரியில் கேட்பாங்க. ஆரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கே முன்ஷி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் நல்லா இருக்கும். அது இன்ட்ரோடக்ஷன்லயோ கன்க்ளூஷன்லயோ நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஏர்னஸ்ட் பெக்கர். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு லக்ஷ்மிகாந்த்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னது, சோர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டை சொல்லியிருப்பாங்க, அப்ஜெக்டிவ் பத்தி சொல்லியிருப்பாங்க, டேட் ஆஃப் அடாப்ஷன் சொல்லியிருப்பாங்க, நாலேஜ் சொல்லியிருப்பாங்க. சாவர்ஜினா இருக்கணும், ரியாண்மையோட இருக்கணும், சோசியலிஸ்டிக்கா இருக்கணும். சரிங்களா? செக்யூலரா இருக்கணும், மதச்சார்பின்மையோட இருக்கணும், டெமோக்ராட்டிக் குடியரசு தன்மையோட இருக்கணும், மக்களாட்சி தன்மையோட இருக்கணும். ரிபப்ளிக் அப்படின்னா தான் குடியரசு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிபப்ளிக்கும் டெமோக்ராட்டிக்கும் என்ன வித்தியாசம்? மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி டெமோக்ராட்டிக். ரிபப்ளிக் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்டட் பை பீப்புள். இந்தியாவில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன்டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். சரிங்களா? அதனால ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, இதெல்லாம் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இதை நம்ம கொண்டு வந்திருப்போம். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய முகப்புரை. ஓகே. பிரியாம்பிள், அது அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது பெருவாரி கேஸ்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸ், நிறைய கேசஸ் வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின், சிட்டிசன்ஷிப். நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமை எப்படி வரும் அப்படின்னா நீங்க குடிமகனாக இருந்தா அந்த குடியுரிமையை எப்படி பெறது, எப்படி இழக்கிறது. ஸோ ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன், இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய உரிமைகள் சிலது அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டியூஷன் 5 ஆர்டிகல் 5 to 11 இருக்கக்கூடிய பகுதிகளும் அதே மாதிரி 1955 குடியுரிமை சட்டம், இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு குடியுரிமை அப்படின்றத தருது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. குடியுரிமையை நம்ம எப்படி பெறலாம், ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது, 6 என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எழுதணும், ரொம்ப முக்கியமானது. ஸோ மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தானு,
பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 11ல தான் சொல்லியிருப்பாங்க, பார்லிமெண்ட் மஸ்ட் கவர்ன் த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் த்ரூ லா. இந்த லா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் 1955, இந்திய குடியுரிமை சட்டம். ஓகேங்களா? குடியுரிமையை எப்படி பெறலாம், எப்படி இழக்கலாம்? பை பர்த், இந்தியாவில் பிறந்திருந்தா, பை டெசன்ட், நம்மளுடைய மூதாதையர்கள் இங்க இருந்திருந்தா, ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணதன் மூலமாக, நேச்சுரலைசேஷன் இயற்கையாக பெறுதல், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்ப சிக்கிம் வந்து 35-36வது திருத்தத்தின்படி 1974-75 வருஷத்துல இந்தியாவுடைய ஒரு பகுதியாக மாறுச்சு. அதற்கு முன்னாடி சிக்கிம் இந்தியாவுடைய ஒரு பகுதி கிடையாது. ஸோ அந்த இந்தியாவுடைய ஒரு பகுதியா அது மாறுறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் இந்திய குடிமக்களாக மாறிட்டாங்க, சரிங்களா? ஸோ எப்படி வந்து குடியுரிமையை இழக்கலாம், தானாக முன் வந்து இழத்தல், டெர்மினேஷன், முடிவுக்கு கொண்டு வருதல், பிடுங்குதல், சரிங்களா? டெப்ரிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய தடவை கொஸ்டின், சிட்டிசன்ஷிப்லாம் வந்து ஒரு டைம் வந்து 2013 நடந்த மெயின்ல 3 இடத்துலயும் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து 3 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும். இல்ல அப்பயும் என்ன இருக்குன்னா 5 மார்க், 15 மார்க், 10 மார்க், அந்த 3 பாட்டிலையுமே இதை கேட்டிருந்தாங்க. அவ்வளவு முக்கியமானது. ஓகே, மெயின் சோர்சஸ் அண்ட் இன்ஃபுளுசஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சரிங்களா? நம்மளுடைய சோர்சஸ் வந்து என்ன, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், எங்கெங்க இருந்து எந்தெந்த கான்ஸ்டியூஷன் பகுதியை எடுத்தோம். கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன எடுத்தோம், பிரெஞ்சுல இருந்து என்ன எடுத்தோம், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து என்ன எடுத்தோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிஃப்ளெக்ட் டைவர்சிட்டி இன் இந்தியன் டெமோக்ரஸி. எதெல்லாம் வந்து டைவர்சி ஆகுது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, லாங்குவேஜஸ், பல லாங்குவேஜஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல 22 லாங்குவேஜை 8th ஷெட்யூல்ல நம்ம சேர்க்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட் மைனாரிட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் 29-30ல. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பல இடத்துல இருந்து எடுத்தாலுமே கூட நம்மளுடைய பன்மைத்தன்மையை அது காப்பாத்துதா இல்லையா? பர்சனல் லாஸ் நிறைய இருக்கு, முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியா லா இருக்கு, ஹிந்துஸ் சட்டம் வந்து வரி வசூல் செய்ய சட்டம் இருக்கு, இந்து குடும்ப சட்டம் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு தனியா இருக்கும். ஓகே, எம்பசிஸ் ஆஃப் கம்போசைட் கல்ச்சர் அப்படின்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டியில வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் ரைட்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட், லோக்சபால 330 மற்றும் 332 படி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுத்துருக்குறோம், அவங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதெல்லாம் வந்து யூனிட்டியா இருக்கு அப்படின்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம். யுனைடெட் நேஷன்ஸ்னா அந்த நாடுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து உருவானது, அமெரிக்கா மாதிரி. இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஒரு அதிகார மையம் கொண்ட ஒரு பகுதி, உங்களை இணைச்சிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ப்ரீஆம்பிள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதுல எல்லாம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது ஆர்டிகல் 44ல இருக்கு. நம்ம எழுதக்கூடியதுல ஃபேக்ட் தான் இருக்கணும், யூனிஃபார்ம் சிவில் கோட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இது மாதிரியான வார்த்தைகள் தான். இந்த வேர்டிங் தான் ரொம்ப முக்கியம் கிடையாது. இது நம்மளுடைய புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் இருக்கு. இதை தான் நம்ம கீ பாயிண்ட்ஸா எழுதணும். ஆன்சர் ஸ்கிரிப்ட் காமிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அந்த கேள்விக்கான பதில, இந்தியாவில் மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு, மாநிலங்கள் உருவாவதற்கான ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இல்லாமையே கூட இந்த மாநிலங்களை உருவாக்கலாம், அதாவது உங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே இதை உருவாக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதெல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, இந்த முக்கியமான கமிட்டிஸ், டார் கமிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, அதே மாதிரி ஃபசல் அலி கமிட்டி, பானிகர், குன்த்ரு, இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் என்ன ஆயிடும், 1956ல 7வது அரசியலமைப்பு திருத்தமாக ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டா வரும், மாநில மறுசீரமைப்பு சட்டமா வரும். ரொம்ப முக்கியமானது, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகே, இந்த ஃபார்ம் முன்னாடி வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, டி அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்தையும் மாத்தி 16 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் டெரிட்டரி, 14 மாநிலங்கள் அப்புறம் 6 யூனியன் டெரிட்டரியை பிரிப்பாங்க. ஆக்சுவலா எஸ்ஆர்சி ரெக்கமெண்டேஷன் முன்னாடி இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு 14 மாநிலங்கள் பிளஸ் 16 மாநிலங்கள் 3 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க. அதை இவங்க வந்து 14 + 6 பிரிச்சிருப்பாங்க. அந்த 14 + 6 இருக்கிறது எப்படி 28 + 8 மாறுச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ல எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த வருஷம் உருவாச்சு. 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் 29வது ஸ்டேட்டா வந்திருக்கும். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனதுனால 28வது மாறி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டியோட சிலது பண்றாங்க. நம்மளுடைய குவாரம் ஆஃப் பார்லிமெண்ட், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், பிரசிடென்டோடது என்ன அப்படின்றது, சேலரி அலவன்சஸ், இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில நம்மளால பண்ண முடியும். ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட எதை பண்ண முடியும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட். இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு 50% மாநிலங்களுடைய பின் ஏற்பு அப்படின்றது அவசியம். ஸோ அது இருந்தால் தான் நம்மளால கொண்டு வர முடியும். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றது எப்படி இருக்கு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது ரொம்ப முக்கியமானது. எதற்காக இந்த கீ சிட்டிசன்ஷிப் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், அந்த ஊர்ல அவங்க மைனாரிட்டிஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க அவங்க சட்ட ரீதியாக சில துன்புறுத்தலுக்கு ஆளானதுனால அவங்க இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணாங்க 2019. சரிங்களா. ஹிந்து, பெங்காலிஸ், இது அஸ்ஸாம்ல நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்தாங்க. சரிங்களா. வயலேஷன் ஆஃப் இது கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு அமெண்ட்மெண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னா, வயலேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அடிப்படை எல்லாருக்கும் சமத்துவமான உரிமை அப்படின்றது இல்லை. இப்போ ஒரு முஸ்லீம் வந்தாங்கன்னா நம்ம அவனுக்கு உடனே சிட்டிசன்ஷிப் தரமாட்டோம். அதுவே ஒரு ஹிந்து வந்தாருன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் தரோம். அப்படின்னா அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய குடிமகன், அவங்க வெளியில் இருக்கிறப்ப ஃபாரினர் தான். அவங்களுக்கு நம்மளுடைய ஈக்குவாலிட்டியை, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அவங்களுக்கு கிடையாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரைட் இருக்கும். சரிங்களா. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வயலேஷன் ஆஃப் அஸ்ஸாம் அக்கார்டு, கான்ஃப்ளிக்ட் வித் என்ஆர்சி. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சர்ன்ஸாக எழுதிடலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் யூனியன் இஸ் ப்ரிடாமினன்ட்லி a unitary state with certain federal features. இது ரொம்ப முக்கியமானது. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, யூனியன் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்கு, எது டாமினன்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிடணும். யூனியன் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஸோ இது மாதிரிலாம் எழுதணும் அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க வந்து ஆன்சர் வந்து ஃபெடரல் ஃபீச்சர், யூனிட்டரி ஃபீச்சர், டியூவல் கவர்மெண்ட், சுப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இது வந்து பிளஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து நெகட்டிவ் மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா எழுதி முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி நீங்க பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய சொல்லியிருப்போம். சரிங்களா. ஸோ அதை நீங்க பாருங்க. கீ டீடைல்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதை பத்தி நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே. சிட்டிசன்ஷிப் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சாவர்ஜினிட்டி. ஓகே, கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம 7th ஷெட்யூல் பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். 8th ஷெட்யூல் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா. 21வது திருத்தத்தின்படி சிந்தி சேர்க்கப்பட்டது. 71வது திருத்தத்தின்படி கொங்கனி, மணிப்பூரி, நேபாளி சேர்க்கப்பட்டது. 92வது திருத்தத்தின்படி போடோ, டோகரி, மைத்லி, சந்தாலி சேர்க்கப்பட்டது. போடோ எந்த ஊர்ல பேசுறது, மைத்லி எந்த ஊர்ல பேசுறது, இதெல்லாம் பிலிமினரி கொஸ்டின். நம்ம பிலிமினரியில் படிச்ச விஷயத்த ஒரே இடத்துல கரெக்டா நம்ம கொடுக்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட், இதை எப்படி நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எழுதியிருக்கிறோம் அப்படின்றது இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க. ஓகே, ஸோ ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், பேசிக்கா இது மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இதை இமிட்டேட் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிங்க. ரோல் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இன் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்குங்களா.
ஸோ இதே மாதிரி நம்ம எழுத ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக எழுதணும். இன்ட்ரோடக்ஷன் மஸ்ட்டு, கன்க்ளூஷன் மஸ்ட்டு. ஒரு 15 மார்க்காக இருந்ததுன்னா குறைஞ்சது 10 சப் ஹெட்டிங் போட்டு தான் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். குறைஞ்சது ஒரு 15 ஹெட்டிங்காவது இருக்கணும். அப்போதான் 15 மார்க்குக்கு ஒரு 12 மார்க் 11 மார்க் அப்படின்றத போடுவாங்க. நம்ம இங்கே எவால்வேட் பண்ணுறப்ப 9, 10 அப்படின்னு தான் போடுவோம். மார்க் கம்மியாக தான் போடுவோம். ஃபைனலில் நமக்கு நிறைய மார்க் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ ஐடியா டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 1934 சொன்னாங்க. 1928 நேரு ரிப்போர்ட், 1935 ஐஎன்சியோடைய அபிஷியல் டிமாண்டா. ஸோ எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதணும். கம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 296 பேர், 93 பேர். சரிங்களா? எலெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இன்டைரக்ட் எலெக்ஷனாக தான் நடந்தது. ஓகே. ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ முதல் கூட்டம் நடந்துச்சு, அதுக்கு தலைவராக யார் இருந்தாங்க? ஸோ பாருங்க, சச்சிதானந்த சின்ஹா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுருக்கமாக எழுத முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சுருக்கமாக எழுதணும். ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்டா இருக்காரு, HC முகர்ஜி வைஸ் பிரசிடெண்டா இருக்காரு, BN ராவ் வந்து சட்ட ஆலோசகராக இருப்பார். அதை கூட நம்ம எழுதணும். இவங்க எழுதல. ஓகே. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிசம்பர் 13, 1946 வந்துச்சு. ஜனவரி 22, 1947 அடாப்டட் அன்அனௌன்ஸ்லி. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு வேலிடான ஆன்சராக இருக்கும். முக்கியமான ஃபேக்ட்ஸ் எழுதாமல் நம்ம பாட்டுக்கும் நமக்கு தோணுனதெல்லாம் எழுதக்கூடாது. எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதெல்லாம் எழுதணும். சேஞ்சஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? 299 குறைஞ்சிருச்சு, 389 பேராக இருந்தது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க? அதுக்கு தலைவராக மௌலான்கர், முதல் சபாநாயகர் இவர் தான் மௌலான்கர். சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமிங்க்கு ராஜேந்திர பிரசாத் இருந்தாரு. எனக்டிங் த ஆர்டினரி லாக்கு வந்து மௌலான்கர் அப்படின்றவர் இருந்தாரு. டோட்டல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து 11 செஷன்ஸ், 2 years 11 months 18 days. இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். இது இருக்கா, அரை மார்க் போடுங்க. இது வந்து 60 நாடுகள்ல இருந்து எடுத்திருக்கா, இதுக்கு அரை மார்க் போடுங்க. செலவு எவ்வளோ ஆச்சு? 64 லட்சம் ஆச்சா, இதுக்கு அரை மார்க் போடுங்க. இது மாதிரி அரை கால் மார்க்லாம் சேர்ந்துதான் நமக்கு 15 மார்க் ஆகுங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இது எழுதா முட்டிங்கன்னா அரை மார்க் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஓகே. எப்போ அடாப்ட் பண்ணணும் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங்கு? சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கமிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு, மேஜர் கமிட்டி வந்து என்ன இருக்கு, மைனர் கமிட்டி வந்து என்ன இருக்கு, இதெல்லாம் முக்கியமானது. டிராஃப்டிங் கமிட்டியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க, சேர்மன் வந்து யார் இருந்தாங்க, உறுப்பினர்கள் யார் இருந்தாங்க, எப்போ நடந்தது, இதனுடைய கிரிட்டிசிசம் என்ன? பாருங்க, 3 பேஜ். 3 பேஜ்ல எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வரோம். BR அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மாடர்ன் மனு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி நச்சுன்னு நல்ல அட்ராக்டிவான கன்க்ளூஷனை நம்ம கொடுக்கணும். இது மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் எழுதிருப்போம். பாருங்க, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம எழுதுற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கூட ரொம்ப முக்கியமான எழுத்தா இருக்கும். ஒன்னு நமக்கு மார்க் ஃபெச் பண்ணி தரணும். இதை நம்ம என்ன பண்ணணும், அங்க போய் யோசிச்சு நம்ம ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வரலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம கான்ஸ்டியூஷனை ஒரு 4 பாட்டா பிரிக்கிறோம்னா 4 இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடணும். இதெல்லாம் நாங்க பல 100 டைம் படிச்சு மனப்பாடம் பண்ணிருந்துங்க. நாங்க படிச்சுட்டு இருந்தப்ப எப்ப கேட்டாலும் தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸா இது மாதிரி எழுதி புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் ஒருத்தர்கிட்ட ஒப்புவிப்போம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? ஓகே. டிரா ஆஃப் வேரியஸ் சோர்சஸ், எங்க இருந்து நம்ம எடுத்தோம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பு இயல்புகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இது தமிழ்லயும் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க நம்பர் தரேன் கீழே, அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கூகுள் ஷீட் தரேன், அதில் நீங்க ஃபில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேங்க. இந்த பேட்ச்ல சேரவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தமிழ்லையும் தரப்படும். ஃபெடரல் சிஸ்டம், யூனிட்ரி ஃபீச்சர்ஸ், இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எல்லாமே இருக்கு. சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சவர்ஜனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பரமிட்டி இருக்கு. பாராளுமன்றத்துக்கு ஒரு மேலாண்மை அப்படின்றது இருக்கு, ஜுடிஷியலுக்கு ஒரு மேலாண்மை அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட் பத்தி அதாவது கொஞ்சம் நேரம் தான். ப்ரமோட்டட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஒரு வேலிடான பாயிண்ட். எந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க, எந்த பார்ட்ல சொல்லியிருக்காங்க. இது சோர்ஸ் வந்து என்னது, அமெரிக்கா. ஆர்டிகல் 32 வந்து ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. இதெல்லாம் முக்கியமானது. அவ்வளவுதான். கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பத்தி 5 வார்த்தையில சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. டிபிஎஸ்பி எப்போ எடுத்தது, வெல்ஃபேர் ஸ்டேட். அவ்வளவுதான். டிபிஎஸ்பி அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத நம்ம எழுதி விட்டுருந்தோம். இப்போ கூட பிலிமினரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்டிகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம ஏற்கனவே சொன்னதா இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே அங்க சொன்னதை இது மாதிரி நோட்ஸா எடுத்து எழுதியிருக்கிறோம். அவ்வளவுதாங்க.
இந்த நோட்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணதை எழுதணும். ஸோ ஒரு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கணும். எக்ஸாம் ப்ராசஸ்ல என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ ஒரு 15 மார்க்கை நீங்க தனித்தனியாக எழுதி பார்க்கணும். 5 15 மார்க் இருக்குன்னா அதை ஒன்றா சேர்த்து நம்ம எழுதி பார்க்கணும். அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் 10 மார்க் 15 மார்க் 10 மார்க் அந்த 5 மார்க் இருக்குது அப்படின்னா அதையும் தனித்தனியாக எழுதி பார்த்து ஒன்றா எழுதி பார்த்து ஹோலிஸ்டிக்காக 300 மார்க்கு எழுதினா மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரே ஷார்ட்கட். இல்லை நான் இத்தனை டைம் எழுதி பார்க்க மாட்டேன் அப்படின்னா இது ரொம்ப டஃப். குரூப் 2 2Aல எது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்னா குரூப் 2 தான் ரொம்ப ஈஸி. எழுதுகிற ஸ்கில் மட்டும் நம்ம வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? அதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் என்னன்னா இப்போ 2A சேர்ந்து வருது, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயம். 2 மட்டும் படிக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம படிச்சு எழுதலாம். ஓகே, ப்ரீஆம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அதுக்கு என்ன எழுதுறது, சரிங்களா? பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் முகப்புரை அப்படின்றது இருக்கும். ப்ரீஆம்பிள் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூட் பை ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த பாயிண்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து மார்க்கு ஒரு மார்க்கு இந்த ஜவஹர்லால் நேருவோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எழுதுறதா ஒரு மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, எழுதிட்டாங்களா, எழுதுனா ஒரு பாயிண்ட் ஒரு மார்க் இருக்கும். ஸோ இது மாதிரி முக்கியமானதெல்லாம் இருக்கும். இன்டகிரேஷன், சரிங்களா? இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு என்ன இருக்குது, சோர்சஸ், நேச்சர், அப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு இருக்குது. சாவர்ஜன், சோஷியாலிட்டி, சரிங்களா? செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்ற ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னதா இதெல்லாமே. ஜஸ்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இதில் எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் லிபர்ட்டி பற்றி சொல்லி, ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன இருக்குது, அமெண்ட்மெண்ட் வந்து எப்போ பண்ணாங்க, ஆம்பிகுட்டி இதில் வந்து என்ன இருக்குது, கன்க்ளூஷன். கன்க்ளூஷனாக நம்ம நீட்டாக எழுதலாம். இப்போ வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னவங்களை எழுதிடலாம். அதே மாதிரி ப்ரீஆம்பிள் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ட்ரீம் ஆஃப் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சோல் அண்ட் கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது ரெண்டு ஏதாவது எழுதினாவே ரொம்ப கேட்சியாக இருக்கும். சிட்டிசன்ஷிப் பற்றி டீட்டெயிலாக இருக்கும். சிட்டிசன்ஷிப் எப்போ எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க, குடியுரிமை பெறுவதற்கு இழப்பதற்கான அம்சம் 1955 இருக்கும். குடியுரிமை சட்டம் எப்போ திருத்திருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்களுக்கு எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேண்டாக இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு எப்போ சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி முக்கியமாக அதே மாதிரி குடியுரிமை பெறுதல் இழத்தல், சரிங்களா? பை பர்த்து, பை டெசன்ட்டு, பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேஷனலைசேஷன். ஸோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எழுதணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதிகள். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. அதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. குடியுரிமை தானாக திருத்தல், அப்புறம் வந்து குடியுரிமையை பறித்தல், குடியுரிமையை இழத்தல், இதெல்லாமே இருக்கும். எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எழுதணும். நம்மளுடைய குடியுரிமையோட நம்மளுடைய அரசாங்கத்தின் பல்வேறு மூல ஆதாரங்கள் பற்றி சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதுவும் இருக்கும், பாருங்கள். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நான் கீழே போடுறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆர்டிகல் 1, 2, 3, 4 வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ல. ஸ்டேட்டில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, அசம்பிளியில் டோட்டல் மெஜாரிட்டியோட பண்ண அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட தனியாக பண்ணலாம். எப்படி எந்த மெத்தடில் பண்ணுறாங்க, இது மாதிரி இருக்கக்கூடிய கமிட்டிஸ் என்ன, தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? தார் கமிட்டி யார் போட்டா, ஜேவிபி கமிட்டி யார் போட்டாங்க, பசரடி கமிட்டி யார் போட்டாங்க, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் இருந்தாங்க, அதெல்லாம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, இப்போ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, நடுவில் வந்து முக்கியமான ஸ்டேட்ஸ் வந்து என்னென்ன, அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். 1.5 பேஜ் இருக்கும், சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சிஸ்டம் இன் இந்தியா, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, பார்ட் 20, ஆர்டிகல் 38. நம்ம எழுதுகிற ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. இதுதான் நான் திரும்ப சொல்லுவாங்க, எல்லா வார்த்தையும் நமக்கு மார்க்காக மாறணும். அதை வச்சு நம்ம மனசை வச்சு எழுதணும். ஓகே, அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணலாம். சிம்பிள் மெஜாரிட்டியில் என்னென்ன பண்ண முடியும், சிட்டிசன்ஷிப்பு, கோரம் போர்டு, இது எல்லாமே அஃபிஷியல் லாங்குவேஜ். எல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி 50% இருந்தாவே நம்ம பண்ணிட முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட எதை பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். பேசிக் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட், இதெல்லாம் நம்ம பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டியில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி நம்மளால் பண்ண முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் கன்சர்ன் வித் ஸ்டேட்டு, மாநில அரசுகளின் பின்னேற்புடன் கூடிய திருத்தம். இப்போ 21A சேர்த்தாங்க,
2002 இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மாநில அரசு 50% மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. அதே மாதிரி 101வது திருத்தம் ஜிஎஸ்டி, அதுலேயே 51 ஸ்டேட்ஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதெல்லாமே நம்ம பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 சரிங்களா, இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம நீட் ஃபார் அமெண்ட்மெண்ட் என்ன இருந்தது, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, கான்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் எழுதி அப்புறம் அதுக்கு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா. ஓகே, இந்தியன் யூனிட்ரி ஸ்டேட்டாக தான் இருக்குது, ஃபெடரல் கேரக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம எடுப்போம். ஒரு கொஸ்டின் ஸ்கிரிப்டே நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம். யூனிட்டரி இதில் என்ன இருக்குது, அப்புறம் வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம எழுதுவோம். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இன்டகிரேட்டடாக இருக்குது சரிங்களா, டிஜிட்டல் இதாக இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம 1.5 பேஜுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது போயிட்டு இருக்கும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இது 5 மார்க் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே வேலிடாக இருக்கும். லெமன் அட்லி கண்டிப்பாக 6 மார்க் கொடுத்துருப்பாங்க. எப்போ மூவ் பண்ணாரு சரிங்களா, ராயல் அசம்பிளி எப்போ வாங்கினாங்க, எல்லாத்துக்கும் 6 மார்க் இருக்கும். பிரிட்டிஷ் ரூல் எண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆக பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராட்க்ளிஃப் மிஷன் அப்படின்றத போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதுறது தான் பெரிய கலை சரிங்களா. நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அதை எழுத முடியும், இல்லைன்னா கையை வைக்க முடியாது. ஓகே, பிரிட்டிஷ் ரிமைன் ஹெட் ஆஃப் டொமினியன் இதாக தான் இருப்பாங்க சரிங்களா, அன்டில் ரிபப்ளிக் 1950 சரிங்களா. ரிலேஷன்ஷிப் வித் பிரிட்டிஷ் எப்படி கண்டினியூ பண்ணணும், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றத எடுத்துருவாங்க. ஓகே, கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது என்னன்னா, இதுக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி லாயர்ஸ் நிறையா இருந்தாங்க, டாமினேட்டட் பை ஹிந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைம் கன்சூமிங், ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. இதெல்லாம் நம்ம எழுதணும். ஒரு 5 மார்க் அப்படின்னா ஒரு 7-8 பாயிண்டாவது நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டு வந்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதிடலாம் சரிங்களா. 7th ஷெட்யூலு, அதே மாதிரி 8th ஷெட்யூல். ஸோ இதில் இந்த டெஸ்ட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானதெல்லாம் இருந்தது. அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, யூனியன் கவர்மெண்ட் இருக்கும். இதை 4 இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸை கொஸ்டின் ஆஃப் ஃப்ரேம் பண்ணி தருவோம். ஸோ இது மாதிரி நம்ம எழுதி வந்தோம் அப்படின்னா ஒரு 3 வாரம் 4 வாரத்தில் குவாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போவோம். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ரிவிஷன் வைப்போம். இதில் வந்து ஸ்கிரிப்டடாக கொஸ்டின் இருக்கும், ஆன்சரும் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் படித்தா போதும். ஏன்னா நீங்கள் ஒரு 500 மார்க் இல்லை 700 மார்க் 800 மார்க்குக்கான கண்டென்ட் உங்கள் மூலையில் எப்பயுமே இருக்குது அப்படின்றப்ப அந்த தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு தெரியாத விஷயத்தை ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ அதை நம்ம பண்ணாவே நமக்கு சர்வீஸ் அப்படின்றது உறுதியாக கிடைக்கும். 500 போஸ்ட்டு ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. ரொம்ப டிசிடிஓ அப்படின்றது 7-8 வருஷத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனராகவே ஆகிடுவீங்க சரிங்களா. குரூப் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். டிசிடிஓ ஆகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். கற்றுக்கலாம், தொழில் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஏசியாக ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த வேலையில் செய்வதற்கான எல்லா தகுதிகளும் இந்த 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 155 போகிறது நாட் எ ஜோக். நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் நல்லா படிச்சிருந்த விஷயத்த இந்த மாதிரி ஆர்டர் எழுத கற்றுக்கிட்டாவே போதும், சர்வீஸ் நீங்களும் வாங்கிக்கலாம்.